ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விவோடி தமிழ். மே மாதம் 2025 மிதுன ராசிக்கான ராசி பலன்கள் என்னன்றதை இந்த காணொலியில முழுமையா பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, மே மாதம் 2025 ஒரு கலவையான பலன்களை தரும் மாதமாக அமையக்கூடும். இந்த மாதத்தில் கிரகங்களின் நிலைகள் உங்களோட வாழ்க்கையில பல்வேறு அம்சங்கள்ல குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக புதன் மற்றும் சுக்கிரன் பயிற்சிகள், கிரகங்களோட தாக்கங்கள் உங்களோட தொழில், நிதி, குடும்பம், ஆரோக்கியம் மற்றும் கல்வி போன்ற துறைகள்ல மாற்றங்களை ஏற்படுத்தலாம். மே மாதம் மிதுன ராசிக்கான கிரக நிலைகள் மற்றும் சாதக பாதகங்கள் ஒவ்வொரு துறையினருக்கும் விரிவாக பார்க்க இந்த காணொலியை முழுவதுமா பாருங்க. முதலாவதாக பாத்தீங்கன்னா கிரக நிலைகள். மே மாதம் 2025 ஆண்டு கிரக நிலைகளை பொறுத்து ஆராயும் பொழுது சில முக்கியமான கிரக பயிற்சிகள் உங்கள் ராசிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். சூரியன் மாதத்தோட ஆரம்பத்துல மேச ராசியில சஞ்சரிக்கும் சூரியன் மாதத்தின் நடுப்பகுதியில ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆவார். இது உங்கள் ராசியின் 11 மற்றும் 12வது வீடுகளில் சஞ்சரிக்கும். சந்திரன் ஒவ்வொரு ராசியிலையும் சுமார் 2.5 நாட்கள் சஞ்சரிப்பதால் மாதம் முழுவதும் பல்வேறு ராசிகளில் பயணிப்பார். சந்திரனின் நிலை உங்கள் மனநிலை மற்றும் உடல்நிலைகள்ல உணர்வுகள்ல தினசரி மாற்றங்களை ஏற்படுத்தும். மிதுன ராசியின் அதிபதியான புதன் மாதத்தின் ஆரம்பத்தில் மேஷ ராசியில் இருப்பார். பின்னர் ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி மாத கடைசியில திரும்பவும் மிதுன ராசியிலேயே சஞ்சாரம் செய்வார். புதனின் இந்த நிலை மாற்றம் உங்களோட தகவல் தொடர்பு, கல்வி மற்றும் வியாபாரத்துல முக்கியமான விளைவுகளை ஏற்படுத்தும். சுக்கிரன் மாதத்தின் ஆரம்பத்தில் ரிஷப ராசியில் இருப்பார். பின்னர் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார். சுக்கிரனின் இந்த பெயர்ச்சி உங்கள் காதல் வாழ்க்கை, உறவுகள் மற்றும் ஆடம்பர விஷயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும். செவ்வாய் கிரகம் மாதம் முழுவதும் கடகராசியில் சஞ்சரிப்பார். இது உங்களுக்கு தைரியம், முயற்சி மற்றும் சகோதரர்களுடனான உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். குரு கிரகம் ரிஷப ராசியில் சஞ்சரிப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம், ஆன்மீகம் மற்றும் உயர்கல்வியில் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரிப்பது உங்கள் வேலை, தொழில் மற்றும் பொறுப்புகளில் சில சவால்களை கொடுக்கலாம். ராகு மற்றும் கேது. ராகு மீன ராசியிலும் கேது கன்னி ராசியிலும் சஞ்சரிப்பது ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கை தத்துவத்துவமான விஷயங்களில் உங்கள் கவனத்தை ஈர்க்கலாம். உங்களுக்கான சாதகமான அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதனின் மீன ராசி சஞ்சாரம் மாத கடைசியில உங்க ராசியில புதன் சஞ்சரிப்பது உங்களுக்கு சாதகமான காலமாக இருக்கும். உங்கள் பேச்சாற்றல் மேம்படும், புதிய யோசனைகள் தோன்றும், மேலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி பெறுவீர்கள். தகவல் தொடர்பு மற்றும் வியாபாரத்துல இருப்பவர்களுக்கு இது மிகவும் நல்ல காலகட்டமாக இருக்கும். அதே போல சுக்கிரனின் மிதுன ராசி சஞ்சாரம் சுக்கிரன் உங்க ராசிக்கு பயிற்சியாவது காதல் மற்றும் உறவுகள்ல இனிமையை ஏற்படுத்தும். உங்களை அழகுபடுத்திக் கொள்ளவும் புதிய நண்பர்களை உருவாக்கவும் இது உகந்த நேரம். கலை மற்றும் பொழுதுபோக்கு துறைகளில் இருப்பவர்களுக்கு இது சிறப்பான காலகட்டமாக அமையும். குருவின் பார்வை உங்க ராசியின் மீது விழுவது பல நன்மைகளை தரும், அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும், ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும், மேலும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இது நல்ல நேரமாக இருக்கும். சூரியனின் சாதகமான நிலை. மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் உங்கள் 12ஆம் வீட்டில் சஞ்சரித்தாலும் முற்பகுதியில் 11ஆம் வீட்டில் இருப்பது லாபத்தையும் சமூகத்தில் மதிப்பையும் அதிகரிக்க உதவும். உங்களுக்கு பாதகமான அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, செவ்வாயின் கடகராசி சஞ்சாரம். அதாவது செவ்வாய் உங்கள் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது குடும்பத்தில் சில வாக்குவாதங்களையும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். உங்கள் பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது. சனியோட தாக்கம். சனி உங்கள் 9ஆம் வீட்டில் இருப்பது உங்கள் ராசி பார்ப்பது சில தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தலாம். பொறுமையுடன் செயல்படுவது மற்றும் கடின உழைப்பை மேற்கொள்வது ரொம்பவும் அவசியம். ராகுவின் நிலை. ராகு உங்கள் வீட்டின் 10வது வீட்டில் சஞ்சரிப்பது தொழில் மற்றும் வேலையில் சில குழப்பங்களை ஏற்படுத்தலாம். புதிய முயற்சிகளை ஏற்பதற்கு முன் நன்கு ஆலோசிப்பது நல்லது. சூரியன் 12ஆம் வீட்டின் சஞ்சாரம். மாத கடைசியில சூரியன் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது சிலருக்கு தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் பயணங்கள்ல எச்சரிக்கையா இருப்பதும் ரொம்பவும் அவசியம். உங்களோட தொழிலை பொறுத்த வரைக்கும் மே மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான கலவையான பலன்கள் தரும் மாதமாய் இருக்கும். மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியன் 11ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரக்கூடும்.
புதிய சக ஊழியர்களினோட ஆதரவு இருக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது வேலை பளு அதிகரிக்கலாம், மேலும் சில தடைகள் ஏற்படுத்தலாம். பொறுமையுடன் செயல்படுவது, மேலதிகாரிகளுடன் நல்லுறவை பேணுவது அவசியம். புதனின் சாதகமான நிலைகள் மாத கடைசியில் புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரலாம். நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். மாதத்தின் ஆரம்பத்தில் நல்ல வருமானம் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக மாத கடைசியில் தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. முதலீடு செய்வதில் கவனமாக இருக்கவும். குருவின் பார்வை இருப்பதால் சில எதிர்பாராத தனவாய்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. இருப்பினும் பெரிய முதலீடுகள் செய்வதற்கு முன்பு நன்கு ஆலோசிப்பது நல்லது. உங்களோட குடும்ப உறவுகளை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கையில் சில சலசலப்புகள் ஏற்படலாம். செவ்வாய் 2ஆம் வீடு சம்சார குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே வாக்குவாதத்தை உண்டாக்கும். உங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சுக்கிரனின் சாதகமான நிலை காதல் உறவுகளில் இனிமையை ஏற்படுத்தும். புதிய உறவுகள் மலர வாய்ப்புள்ளது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் மனம் விட்டு பேசுவது பிரச்சனைகளை தீர்க்க உதவும். உங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் மிதமானதாகவே இருக்கும். அதிக வேலைபளு காரணமா உடல் சோர்வு ஏற்படலாம். சரியான உணவு மற்றும் போதிய ஓய்வு எடுப்பதன் மூலம் மாத கடைசியில் சூரியன் 12ஆம் வீட்டில் இருப்பதால் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. யோகா மற்றும் தியானம் போன்ற மன அமைதி தரும் விஷயங்களில் ஈடுபடுவது நல்லது. உங்களுடைய கல்வியை பொறுத்தவரை கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். புதிய விஷயங்களை கற்கவும் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படவும் உதவும். உயர்கல்விக்கான முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்தி வரலாம். இருப்பினும் கவனச்சிதறல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துவது ரொம்பவும் அவசியம். சாதக பாதகங்களை சமாளிக்கும் வழிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எந்த ஒரு செயலையும் அவசரப்படாமல் பொறுமையுடன் செய்வது நல்லது. பேச்சில் நிதானம், குடும்பத்தினரிடம் மற்றும் நண்பர்களிடையே பேசுவதும் போது நிதானத்தை கடைபிடிப்பது, வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லதா பார்க்கப்படுது. ஆன்மீகத்துல உங்களுக்கு நாட்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மன அமைதியை தேடி தெளிவை தரும் இடங்களுக்கு நீங்கள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். சரியான திட்டமிடல், நிதி மற்றும் தொழில் சார்பான விஷயங்கள்ல சரியான திட்டமிடல் உங்களுக்கு வெற்றியை தரும். ஆன்மீகத்துல ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். இந்த விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா மே மாதம் மிதுன ராசிகளுக்கு பலவிதமான அனுபவங்களை தரும். ஆனா கிரக நிலைகளோட மாற்றங்கள் சில சாதகமான பாதகமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். புதன் மற்றும் சுக்கிரன் சாதகமான பயிற்சிகள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் மகிழ்ச்சியும் தரக்கூடும். அதே நேரத்துல செவ்வாய் மற்றும் சனியின் தாக்கம் புதிய சவால்களை ஏற்படுத்தலாம். பொறுமையுடன் செயல்பட்டு சரியான திட்டமிடுதலை மேற்கொள்வதன் மூலம் இந்த மாதம் சிறப்பாக கையாள உதவும். உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றி பெறவும் மகிழ்ச்சியான மாதத்தை கொண்டாடவும் வாழ்த்துக்கள். இந்த ராசி பலன் பொதுவான தகவல்கள் மட்டுமே. தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பலன்கள் மாறுபடலாம். நீங்க துல்லியமான தகவல்களை பெற ஜோதிடரை அணுகுவது நல்லது. இவைதான் பாத்தீங்கன்னா இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களா கணிக்கப்பட்டிருக்குங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.